இல்லையா? யாரையா நீ? ஷாம். ஷாம்னு மொட்டையா சொன்னா எப்படி? மீச தெரியல? அதான் தெரியுத. பெரிய பிரபலமான புள்ளி, சொன்ன உடனே தெரிஞ்சுக்க. வந்த விஷயத்த சொல்லியா? முதலாளிய பார்க்கணும். இப்பதான் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு போயிருக்காரு. வெளியே போ. மிஸ்டர், உள்ள போய் ஷாம் வந்திருக்கேன்னு சொல்லு. அதுக்கப்புறமா தெரியும் யார் வெளியே போனோன்னு. இந்த போஸ்டுக்கு எவ்வளவு நக்கலா பேசுற? இப்படிதான் இருக்கணும். என்ன இப்ப நீ போய் சொல்றியா இல்ல நானே? சார். என்னையா பாலு? சாரி சார். சார், இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான். வெக்கப்படாம வந்த விஷயத்த சொல்லு. உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் சார். யார் அது? ஷாம்னு சொன்னாருங்க. ஷாம் அப்படிங்கிற பேரை நான் கேள்விப்பட்டதும் இல்ல, ஆளை பார்த்ததும் கிடையாது. என்னங்க தெரியாமலையா நம்ம வீட்டு தேடி வந்திருப்பாரு? யாருன்னு கூப்பிட்டு பேசினா தெரிஞ்சிட போகுது. அப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லம்மா. அவர் தெரிஞ்ச ஒரு மாதிரி கோவப்படுறாருங்க. யோ, புரியாத ஆளா இருக்கிய. நன்கூட கேட்டு வரவங்களாம் அப்படிதான் பேசுவான். ஷாம் எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது வந்து ஆபீஸ் வந்து பார்க்க சொல்லு போ. சரி சார். வணக்கம் சார். என்ன தேடிட்டு ஷாம்னு ஒருத்தர் வருவாரு. அவர் உள்ள அனுப்பிச்சு வை. மார்னிங் சார். குட் மார்னிங் சார். யார் சார் நீங்க? என் பேரு ஷாம். முதலாளி பார்க்கணும். இப்பதான் முதலாளி சொல்லிட்டு போனாரு, உள்ள போங்க. தேங்க்ஸ். ஆமா, எந்த ஊர் சார்? எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்கறேன்? 15 வருஷமா. தேவையில்லாத கேள்வி கேட்டுனா சீட்டை கழிச்சிருவேன். வாங்க ஷாம். குட் மார்னிங் சார். உட்காருங்க. வீட்டுக்கு வந்திருந்தேன். தெரியும், தெரிஞ்சதை அவாய்ட் பண்ண. இனிமே நான் பாக்குறதா இருந்தா வீட்டுக்கு வராதீங்க, ஆபீஸ்க்கே வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வேற எதுக்காக வருவேன்? கழுத கட்டா குட்டி செவரு. அந்த மண்ணில் விலைவாசி எல்லாம் ஜாஸ்தியா போச்சு சார். தக்காளி கிலோ 11 ரூபாய் சார். செலவும் ஜாஸ்தியா போச்சு. ரொம்ப வேணாம் சார், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்களா போறோம். போன மாசம் தானே பணம் கொடுத்தேன். கொடுத்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒரு வாரம் இருந்து வாங்கிட்டு போறேன். நோ ஹரி. நோ, பணம் இன்னைக்கே தரேன். அந்த மாநில வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்போ வரீங்க? அடுத்த வாரம் வரதா இருந்துச்சு. நீங்க வந்ததுனால இன்னைக்கே சேர்ந்து போவோம். ஜஸ்ட் மினிட். கர்த்தர் தான். ரைட் சார்ஜ் மிச்சம். ஹலோ ஜானு, உடனே அந்தமான் போகணுமா? துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வை. நம்ம கம்பெனி விஷயமா தான். நாராயணா, அந்தமான் போயிட்டு வரேன். அந்தமானா? அவசர வேலை இருக்கு, 2 நாள்ல திரும்பிடுறேன். பாத்துக்க. அந்தமான்லாம் போறதா 15 நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷன்லாம் கொடுப்பான். பட்டப்பட்டையா ஒரு சட்டை போட்டான் வந்தான். அவன் பின்னாடி பொட்டி தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான். உனக்கு ஏதோ புரியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். உனக்கு அக்கவுண்டே புரியாது, இதெல்லாம் எனக்கு புரியுது. பார்த்து எழுது. ஏய் வாண்டுகளா, என்ன சண்டை போடுறீங்க? ஹாய் டாடி. எனக்கு என்ன டாடி வாங்கிட்டு வந்தீங்க? எதுக்கு? இது சுண்டலிக்கு. தெரியலக்கு? இது உனக்கு. இந்த Thank you டாடி. வெல்கம். என்னங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னது? எது? இதா தலைமுடி. தெரியுது. யாரோடது? உன்னதுதான். இது என் இல்ல, எனக்கு தெரியும். இது எப்படி இந்த ஜட்டிக்குள்ள வந்தது? கேக்குறல்ல? என்ன மணி, நீதானே என் துணியெல்லாம் துவைச்சு புட்டிக்குள்ள? நான் இந்த துணியெல்லாம் துவைச்சு. வேலைக்காரி தானே துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு. சாரிங்க. இட்ஸ் ஓகே. மிஸ்டர் மாத்திர போதம், இங்க வாங்க. எஸ் சார். இந்த வேக் என்டர்பிரைஸ் இருக்குல்ல, இருக்கு. அவங்க ஃபைல் நம்ம கிட்ட இருக்குல்ல, இருக்கு. அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. எனக்கு அந்த கம்பெனி முதலாளி குண்டுமணிய ரொம்ப நல்லா பிடிக்கும் சார். ஏன்? உம்மா சைஸ்ல இருக்கிறதுனாலயா? அது இல்ல சார், அவர் பட்டையா போடுவாரு. பட்டையா போடுவா? மனுஷன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லையா? நல்லா புல்ல அடிப்பாரா? உள்பட்டை இல்ல சார், வெளிப்பட்டை. ஒரு நிமிஷத்துல கிக்கே குறைச்சிட்டியே. அந்த ஆள் மேல இருக்கிறத மரியாதையே போச்சு.
தந்தி வந்திருக்கு சார். தந்தியா? நீ போ. அலைமையில் அனுப்பிச்சிருக்காங்க. நாராயணா, அந்தமனுக்கு உடனே ஒரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணு. லதா, ஐயோ மம்மி வர புல் இருக்கு. மீனா, நான் அதை வச்சிருக்கேன்னு மம்மி கிட்ட சொல்லிடாத, என்ன கொன்னுடுவாங்க. காட்டி கொடுக்காத. சரி காட்டி கொடுக்கல. லதான்னு கூப்பிட்டல, படிச்சிட்டு இருக்கேன்னு ஒரு குரல் கொடுத்த என்ன? என்னடி பூனை சத்தம் இங்கதான் எங்கேயோ கேக்குது? சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுடி. மம்மி, இவதான் பூனைக்குட்டிய பெட்டு கடையில ஒளிச்சு வச்சிருக்கா. லதா, போ முதல்ல வெளியேடு. எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? போ முதல்ல வெளியே தூக்கி போடு. மம்மி, நான் ஆசையா வளர்க்க அது கடிச்ச விஷம்டி. போ தூக்கி போடு. என்னடி சிரிப்பு? அது கடிச்சா யார் அவசப்படுறது? இனிமே நமக்கு ஒத்து வராது எதையும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. புரிஞ்சுதா? படிங்க. மீனா, மாட்டிய கொடுக்க சிரிக்கிறியா? சிரிடி. வாங்க. என்னங்க ட்ரங்கால் வந்ததுன்னு சொல்லி ஒரு விவரமும் சொல்லாம அவசர அவசரமா போனீங்க? என்ன ஆச்சு? எங்க போனீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நான் அந்தமான் போயிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு புண்ணியகோடி தெரியும்லம்மா? ஆமா, புண்ணியகோடி. இப்ப அவருக்கு என்ன? அவனும் அவன் பொண்டாட்டியும் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. எப்படி நடந்துச்சு? கேஸ் ஸ்டவ் வெடிச்சிருச்சா. பொண்டாட்டியை காப்பாத்தணும்னு போய் அவனும் நெருப்புல மாட்டிக்கிட்டான். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொன்னாங்களே, அந்த பையன்? அவனுக்கு ஒண்ணும் ஆகல. கான்வென்ட்டுக்கு போயிருந்ததால் நல்ல வேலை அவன் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான். ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். புண்ணியகோடி உயிர் போறதுக்கு முன்னால என் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிட்டான். என்ன கேட்டாரு? கண்ணனுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்ல, என் மகன் அனாதையா ஆயிடக்கூடாது, அவனை படிக்க வச்சு ஆளாக்கணும்னு சொல்லி என் கையில ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டான். இப்ப அந்த பையன் எங்க? நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட கலந்து பேசினதுக்கு அப்புறம் அவனை உள்ள அழைச்சிட்டு வரலான்னு கார்ல உட்கார வச்சிருக்கேன். கார்ல? என்னங்க இதுக்கு நான் என்னங்க சொல்ல போறேன்? பாவம், தாய் தகப்ப இல்லாத பையன். வாங்க முதல்ல அழைச்சிட்டு வரலாம். பேர் என்ன ராஜா? கண்ணன். இவன் பேரு கண்ணன். இவன் பெரிய வாண்டு லதா. ஹலோ ஹலோ. இவ செல்ல பேரு சுண்டலி சின்னவாண்டு. சொந்த பேர் மீனா. ஹாய் ஹாய். கண்ணா, நீ என்ன சாப்பிடுற? காஃபி, ஜூஸ்? இப்போ ஒண்ணு வேண்டாம் ஆண்டி. ஐயோ, என்ன மாதிரி தாங்க. லதா, இவனை கூட்டிட்டு போய் விளையாடுங்க. வேண்டாவா? நீங்க என்னங்க சாப்பிடுறீங்க? காஃபி கொண்டாட்டுமா? வாங்கண்ணா. சரி. எங்கடா காதை காணும்? முடி காது மறைச்சுக்குச்சு. நீதான் வாத்தாச்சு, ஒண்ணுமே புரியாது. ஐயோ டாடி, கண்ணங்க எத்தனை வரைக்கும் இருப்பான்? இனிமே கண்ணன் நம்ம கூட தான் இருப்பான். ஸ்விங் ஸ்விங் தெரியுமா? எனக்கு தெரியாது.
நாங்க வெளியேறோம் பாத்துக்கோ. Swing swing on the baby go. ஹாய் லதா மீனா. ஹாய் நாராயண அங்கிள். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. இன்னும் 6 மாசத்துக்கு கண்ணாடி கடை பக்கம் போவானா. நீ எப்படி சித்தி வரலீங்களா அங்கிள்? வரும்போது பார்த்தல எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் சித்தி வரலன்னு. ஆமா, uncle. இதுக்கு பானுவே பெட்டர். இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தீங்களா? காசு கொடுத்தோம் ஏன்னா இன்னும் வாங்கலாமா. இது கடக்காரன் அசரும் போது தள்ளினது. இவ்வளவுதான் முடியும். 1 2 இதார் 3 பக்கத்து விடா. எங்க வீட்டுக்கு வந்த புதுமுகம். ஹலோ ஹலோ. அதே மூக்கு அதே கண்ணு அதே வாய். கொஞ்சம் திரும்பு. உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்ன? எனக்கு அப்பா அம்மா இல்ல. அப்பா அம்மா இல்லையா? நீ என்ன டெஸ்ட் பேபியா? தம்பிக்கு எந்த ஊர்? அந்தமான். அந்தமானா? நம்ம ராமுதான் அடிக்கடி அந்தமான் போய் வரான். கிட்டத்தட்ட நெருங்கி வர. எங்க வரேன்னு தான் தெரியல. இப்ப பிடிக்கிறேன். அந்தமான்ல. டேய் நாராயணா, கான்ட்ராக்ட் விஷயமா திருச்சி பாட்டிய பார்க்க சொன்னேன், பாத்தியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பையன் அந்தமான் பூர்வீகம் சொல்லி பெரிய பூகம்பத்தையே உண்டு பண்ணிட்டான். உன் கண்ணாடி கொஞ்சம் கொடு. எதுக்கு? கூட இந்த நாராயணனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் தோணுச்சுன்னு வச்சுக்க. அத நிவர்த்தி பண்ணல தலையே வெடிச்சுடும். ஆபீஸ் விஷயமா பேசாம ஏதோ கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருப்பேன். போயிடாத. ஹலோ, யாரு? ராமசாமியா? கொஞ்சம் இரு. யாருமா? பானுவா? நாராயணன் இங்கதான் இருக்கான். ஏய் நாராயணா, பானு உன்னை உடனே வீட்டுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டியா? போன கொஞ்சம் திருப்பு திருப்பு. பானு இத வரமா? யோ, நாளைக்கு ஆபீஸ் வா பேசுவோம். ஜானகி, என்னங்க? கண்ணன் என் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதிர்ச்சியை மறந்திருக்கான். அதனால அவன் அப்பா அம்மாவை பத்தி எதையும் கேட்டு ஞாபகப்படுத்தி விட்டுறாது. என்னங்க நீங்க? நானும் 2 பொண்ணுங்களை பெத்தவ. அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா?